EDF. இது ABCங்கிற ட்ரையாங்கிள், இது EDFங்கிற ட்ரையாங்கிள். ரெண்டும் சிமிலர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சிமிலர் அப்படிங்கிறதுக்கான சிம்பல் இதுதான். வடிவத்தது. சிமிலர்னா வடிவத்தது. இது வந்து கான்கரண்ட். கான்கரண்ட்னா என்ன? சர்வசமமானது. சரியா? நாம ஆல்ரெடி நம்ம கான்கரண்ட்டை பத்தி நிறைய சம் போட்டோம். 4 சம் போட்டோம். இப்போ நம்ம சிமிலரை வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். சரியா? சரி, இப்போ ட்ரையாங்கிள் ABCல சைடு வந்து ABயும் சைடு ACயும் ஈக்குவல். அப்ப ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது என்ன ட்ரையாங்கிள்? ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது என்ன ட்ரையாங்கிள்? ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். என்ன வரும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது சமபக்க முக்கோணம். சரியா? அப்ப ரெண்டு முக்கோணத்துக்கு ரெண்டு பக்கம் சமம்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Cயும் எவ்வளவு டிகிரியா இருக்கும்? 65 டிகிரி. சரியா? அப்ப இது 65 இது 65 ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு? 65 65 எவ்வளவு? 130. மொத்த கோணம் ஒரு முக்கோணத்துல 3 கோணங்களினுடைய கூடுதல் என்னவா இருக்கும்? 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதுல இந்த Bயும் Cயும் சேர்த்தா 130. அப்ப கோணம் A மட்டும் வேணும். A மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவ? இந்த 130 டிகிரியை அந்த சைடு கொண்டு போறோம். இந்த 130 டிகிரியை அந்த சைடு கொண்டு போனா 180ல இருந்து 130 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 180ல இருந்து 130 கழிச்சா எவ்வளவு? 50 டிகிரி. எவ்வளவு டிகிரி? 50 டிகிரி. இப்ப கோணம் A எவ்வளவு? 50 டிகிரி. கோணம் A 50, கோணம் C 65 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த படத்துக்கு ஓவர் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த படம் எடுத்துக்கோ. ட்ரையாங்கிள் DEF. இந்த ட்ரையாங்கிள் DEFல பாத்தீங்கன்னா என்ன ஆங்கிள் E வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 50 டிகிரி. சரியா? பக்கம் எடுத்துட்டீங்கன்னா பக்கம் DEங்கிற பக்கமும் FE அப்படிங்கிற பக்கமும் சமம்னு கொடுத்திருக்காங்க. அதுக்காக இந்த சிம்பல் போட்டுருக்காங்க. அப்ப இதுவும் என்ன ட்ரையாங்கிள்? இதுவும் ஐசோசெலஸ். இதுவும் என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம். அப்ப இதுவும் இரு சமபக்க முக்கோணமா இருக்கனால ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப கோணம் ஆங்கிள் E வந்து 50 டிகிரினா மீதி இருக்கிறது எவ்வளவு? 130 டிகிரி. இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு? 130. அப்ப கோணம் ஆங்கிள் D ஆங்கிள் EF ரெண்டையும் சேர்த்தா 130 டிகிரி. அப்ப ஒவ்வொன்றும் எவ்வளவு வரும்? 65 டிகிரி. அப்ப இதுல இருக்கக்கூடியதும் கண்டுபிடிச்சாச்சு. இது 65 டிகிரி, இது 65 டிகிரி. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணு. ரெண்டுமே சிமிலர். ரெண்டுலயுமே பாரு. கோணம் B 65, கோணம் D 65, கோணம் C 65, கோணம் F 65, கோணம் A 50, கோணம் E 50. எல்லாமே ஈக்குவலா இருக்கா? அப்ப என்ன கிரைட்டீரியா? பை ஆங்கிள் 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 கிரைட்டீரியா. triangle ABC similar to triangle EDF. ஓகேவா? triangle ABC யும் triangle EDF எந்த கிரைட்டீரியாவுல நம்ம இது பண்றோம்? சிமிலர்னு சொல்றோம். AAA. கோணம் கோணம் கோணம். என்ன ட்ரையாங்கிள்? கோணம் கோணம் கோணம்.